வணக்கம் ஓவியா. அதாவது கிராமத்தில் நிலவரி, சிட்டா, அடங்கல் போன்ற நில ஆவணங்களை தினசரி சரிபார்க்கவும், பராமரிக்கவும், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை விண்ணப்பங்களை ஆய்வு செய்யவும், பேரிடர் மீட்பு பணியில் ஈடுபடும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு உடனடியாக தகவல் தெரியப்படுத்தும் பணிகளை வருவாய்த்துறை சார்ந்த தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் செய்து வருகின்றனர். அதாவது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பாஸ்கரன் தலைமையில் நான்காம் நிலைக்கு இணையாக ஊதியம், அதாவது டி கிரேட் என சொல்லப்படும், வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் 250க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக ஓவியா, 4ஆம் நிலைக்கு இணையாக ஊதிய உயர்வு உடனடியாக வழங்க கோரியும் கிராம உதவியாளர்கள் 2வது நாளாக மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலேயே சமையல் செய்து உணவு உண்டு தூங்கி கொண்டு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டுள்ளதால் கிராமந்தோறும் மக்கள் பணிகள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே ஆட்சியில் பல்வேறு இன்னல்களை மக்கள் பாதித்து வருகின்ற நிலையில் கிராம உதவியாளர்களின் தொடர் காத்திருப்பு போராட்டத்தால் பொதுமக்கள் குறிப்பிட்ட தேதியில் கிடைக்கக்கூடிய அனைத்து வருவாய்த்துறை சார்ந்த சான்றுகளும் பெறுவதில் மிகுந்த காலதாமதம் ஏற்படுவதாகவும், அதே போல மக்கள் மன உளைச்சலுக்கும் ஆளாகி வருகிறார்கள். அதாவது தமிழக முதல்வர் வந்து எங்களை அழைத்து பேச வேண்டும், அப்படி அழைத்து பேசாவிட்டால் எங்களுடைய காத்திருப்பு போராட்டம் வீறு கொண்டு, அதாவது மறியல் போராட்டமாக உருவெடுக்கும் என மாநில பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். அந்த அமைப்பின் மாநில செயலாளர். அதாவது 4ஆம் நிலைக்கு இணையாக ஊதிய உயர்வு உடனடியாக வழங்க கோரி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் கிராமந்தோறும் பணிகள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களில் பாதித்து வருகின்ற நிலையில் கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தால் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வருவாய்த்துறை சார்ந்த சான்றுகளும் பெறுவதில் மிகுந்த ஒரு காலதாமதம் ஏற்படுவதாகவும், மன உளைச்சல் ஆவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த காத்திருப்பு போராட்டம் வந்து தொடர்ந்து தற்போது வரை இரவிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகிறது ஓவியா.